நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற லட்சிய வரிகளை நெஞ்சிலேந்தி லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன்மார்கள் உங்கள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும், பாதுகாப்பும் அனுமதியும் வழங்கிய காவல்துறை அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும், எப்படியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுவார்கள், ஐயா ஸ்டாலின் அவர்களை திட்டுவார்கள், ஐயா KN நேருவை திட்டுவார்கள் என்று என்ன வார்த்தை சொல்லி திட்டுகிறார்கள் என்று செவிமடித்து கேட்டுக்கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பு உடன்பிறப்புகள், 200 ரூபாய் ஊப்பிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வருகிறவர்கள் போவர்கள் எல்லோரும் ஏறி திட்டுகிறார்கள்? அப்படி என்ன தவறை செய்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணலாம். என்னென்ன தவறை செய்தார்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள், இதே ஐயா நேரு அவர்கள், இதே ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதே அக்கா கனிமொழி அவர்கள், இதே அண்ணன் ராசா அவர்கள், இதே அந்த மண்ணச்சநல்லூரினுடைய கதிரவன் அவர்கள், இதே அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், இப்படி எல்லோரும் சேர்ந்து இந்த மக்கள் தலையில் மிளகா அரைப்பது போல ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்கல்ல. 505 வாக்குறுதி தேர்தல் அறிக்கை என்ற பெயர்ல. அந்த 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல எத்தனையை திமுக சாத்தியப்படுத்தி இருக்கு? ஒரு தடவை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஐயா ஸ்டாலின் பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, ஐயா 505 வாக்குறுதி கொடுத்தீங்க, எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க? ஆக 96 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். வெறும் ஒரு 4 விழுக்காடு வாக்குறுதி தான் மிச்சம் இருக்குது. அதையும் நாங்கள் இந்த அடுத்து வர்ற ஓராண்டு காலத்துக்குள்ள அதை முறையாக நாங்கள் சரியாக செயல்படுத்தி விடுவோம். ஆக அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆக அந்த வகையில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெற்றெடுத்த மகன் என்பதால, ஆக அந்த வகையில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் கிழிச்சு கம்பு நட்டு கிழிச்சு எல்லாத்தையும் நான் கமிச்சு முடிச்சு போயிடுறேன், அதுக்குனால நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கோண வாயை வச்சுக்கிட்டு நல்ல நாக்க வலிச்சு வலிச்சு பேசின ஐயா ஸ்டாலின் அவர்கள் 96 விழுக்காடு. நான் கேட்கிறேன், மருத்துவர்களுக்கு உரிய ஊதியத்தை நான் கொடுப்பேன் சொன்னது யாரு? இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யாரு? கருணாநிதியுடைய மகன்க. 50 வருஷமா கருணாநிதி கையவே புடிச்சுக்கிட்டு, கங்காரு குட்டி எப்படி கங்காரு வயிற்றுக்குள்ள இருக்குமோ அது போல வெளி உலகமே தெரியாம இப்படி வளர்ந்து வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்காருல, அவரு சொன்னது மருத்துவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்படல. அதிமுக ஆட்சி. ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும். மருத்துவர்கள் என்ன கிள்ளுக்கீரைகளா? அவர்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன ஏளனமாக இருக்கிறதா? பல பேர் உயிரை காப்பாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்காத இந்த அதிமுகவின் ஆட்சி கொடுங்கோன்மை ஆட்சி ஒளியட்டும். ஆக சிடி சக்கர சித்தப்பா ஏற்றில் எழுது டக்கப்பா என்பது போல நாங்க சொல்றோங்க அப்படின்னு பேசினார். ஏன் மருத்துவர்கள் நீங்க சம்பளம் கொடுக்கல? மருத்துவர்கள் போராட்டம். இன்னொரு பக்கம் செவிலியர்கள் கொரோனா காலகட்டத்தில் மக்களை காத்து தன் உயிரை பணயம் வைத்து முன்கள பணியாளர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு முன்கள பணியாளர்கள் நாங்க பேரு வச்சங்க. பேரு வச்சிய நாயே, அவங்களுக்கு கொஞ்சம் ஜோறு வச்சியா? முன்கள பணியாளர்னு பேரு வச்ச. நிரந்தர பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கியா? ஏன் கொடுக்கல? செவிலியர்கள் இன்னைக்கு போங்க, இந்த அரசு மருத்துவமனையிலும் செவிலியர்கள் இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற அரசு மருத்துவமனை, அதே போல திருச்சியில் இருக்கிற அரசு மருத்துவமனையில இன்னைக்கு காலையில 80 செவிலியர்கள் எங்களுக்கு நிரந்தர பணி கொடுங்கன்னு போராடுறாங்க. இது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா? இந்த தொகுதியை சொந்த தொகுதியாக வச்சிருக்கிற ஐயா நேருவுக்கு தெரியாதா? இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற ஐயா நேருவுக்கு தெரியாதா? இல்ல அன்பில் மகேஷுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். தெரிஞ்சு ஏன் செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல? செவிலியர்கள் யாரு? ஐயா உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் வந்தவங்களா? இல்ல ஐயா ஸ்டாலினோட கூட பிறந்தவங்களா? இல்ல யாராவது ஐயா நேரு வீட்டில் பிறந்தவங்களா? நேருவினுடைய சொந்தக்காரர்களா, பந்தக்காரர்களா? அவங்களுக்கு வலிக்காது, எங்களுக்கு வலிக்கும். ஏன்னா அங்க வேலை பார்க்கறது எங்க அக்கா தங்கைகள். உயிரை பணயம் வைத்து செவிலியர்கள் போராடுறான். அவனுக்கு உரிய சம்பளம் கொடுக்க வக்கற்ற இந்த திமுக எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்த? செவிலியர்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் செஞ்சிருவோம்னு. ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தில் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி கொடுத்துருவோம், உரிய ஊதியத்தை கொடுத்துருவோம். பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து நாங்க சம்பளத்தை உரிய முறையில் கொண்டு போய் சேர்த்துருவோம் சொன்னது யாரு? இதே ஐயா ஸ்டாலின். ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கான்.
மீனவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கிறோம் சொன்னது யாரு? ஐயா ஸ்டாலின். மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல. மீனவர்கள் அந்த பக்கம் போராடிக்கிட்டு இருக்கான். அவர்களுடைய வலைகளை அங்க இருக்கிற இலங்கை கடற்படை தொடர்ச்சியா பறிச்சுட்டு போகுது. அவனை கொலை செய்யுது, கடத்துது, படகை பறிமுதல் செய்யுது. அதுக்கு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நாங்கள் வந்துட்டா ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் அவ்வளவு லட்சம் போடுவோம். யார்? ஐயா மோடி சொன்னார்ல, அந்த மாதிரி இந்த திமுக சொல்லிச்சு, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா பொருளாதார வளர்ச்சி வந்துரும், ஒவ்வொருத்தரும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக மாறி விடுவார்கள் சொன்னது ஐயா ஸ்டாலின். பொருளாதாரத்தில் மேம்பட்டமா? எல்லாருக்கும் ஒரு மாசம் ஒரு 10 லட்சம் இல்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பிக்ஸட் டெபாசிட்டா எல்லாருக்கும் 1 கோடி இருக்குதா? பொருளாதார வளர்ச்சி இருக்குதா? பொருளாதார வளர்ச்சி இல்ல. நீ இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எண்ணற்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்குது. எது குறித்தும் கவலையே இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை என்ன? அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மறுபடியும் நம்மளே ஆட்சிக்கு வரணும். சரி, ஆட்சிக்கு வந்து என்னங்க ஐயா செஞ்சீங்க? குறைந்தபட்சம் திமுகவில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்காகவே கொடி கட்டி, அந்த கட்சிக்காகவே போஸ்ட் ஒட்டி, ஐயா நேரு அவர்கள் வரும் பொழுது தார் ரோட்டை யாரு கூட்டுறாங்களோ இல்லையோ, தான் கரவேட்டியை போட்டு நல்லா கூட்டி எடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சியா? நகி பேட்டா வடிவேலு கேட்பார்ல, பேட்டாவம்மா அது எங்கம்மா தங்க தர்றாங்க? ஊப்பிகளோட மணலை, திமுகவில் இருக்கக்கூடிய மணலை அதுதான். வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி 1300 பேருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருன்னு நாங்க சொல்லங்க, இடி அதிகாரிகள் சொல்றாங்க. நிர்வாக, அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையில, நீர்வளத்துறையில அதுல வந்து நாங்க வேலை போட்டு தர்றோம் அப்படின்னு பணம் வாங்கி ஊழல் செய்ததாக இடி அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. இப்ப நாங்க சொன்னா கூட ஏதோ ஐயா நேரு மேல கார்ப்புணர்ச்சி, அக்கா சொன்னாங்கல்ல லேண்ட் குரூசர் கார் வாங்கியிருக்காரு, நாங்க சொந்தமா லேண்டே வாங்க முடியல, நாங்க இங்கிட்டு போய் லேண்ட் குரூசர் கார் வாங்குறது. அந்த லேண்ட் குரூசர் கார் இந்தியாவிலே யார்ட்டையும் இல்ல, அண்ணன் நேரு கிட்ட இருக்கு. எப்படி வந்துச்சு கேட்கணும்ல. ஐயா ஸ்டாலின் இருக்காருங்க ஐயா, பரம்பரையா, அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் தெருக்கூத்து அடிச்சு நல்ல பிபி நாதம் நல்லா ஊதி அதுல வந்த காசை மிச்சம் பண்ணி நைட் நேரத்தில் 10 மணிக்கு மேல படிக்கிற மாதிரி புத்தகங்களா கதை வசனம் எழுதி, பராசக்தி படத்துக்கு கதை வசனம் எழுதி நல்ல முறையில் சம்பாரிச்சு அவர் ஐயா ஸ்டாலினுக்கு இவ்வளவு சொத்தையும் வித்து கொடுத்து ஆசியாவின் 6வது பணக்காரன் ஆகிற அளவுக்கு ஐயா கருணாநிதி உயர்ந்தாருங்க. அவருடைய மகன் ஸ்டாலின் லேண்ட் குரூசர் வாங்கினார்னா ரைட்டுங்களா? அண்ணன் நேருவுக்கு எப்படி வந்துச்சு காசு? விவசாயம் பண்ணாரா? எங்க போய் கஷ்டப்பட்டாரு? எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றாரு? அதே அண்ணன் நேருவுடைய சொந்த ஊர்ல அதே அளவுக்கு விவசாய நிலங்கள் வச்சிருக்காங்க. அந்த விவசாயி லேண்ட் குரூசர் வாங்க முடியல. ஏன்? எங்க இருந்து வருது இவர்களுக்கு காசு? இதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். எங்க அண்ணன் கதிரவன் சொல்றாரு, மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் சொல்றாரு, எங்க அப்பா கோடி கோடியா சம்பாதிச்சாரு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அந்த கல்லூரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் தானே எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு, அவருக்கு எப்படி இவ்வளவு தூரம் கல்லூரி கட்டுற அளவுக்கு பணம் வந்துச்சு? அதை செஞ்சு கொடுத்தது யார் தெரியுமில? ஆர் ராசா. இங்க நிறைய பேர் சொல்றாங்க நம்ம ஊருக்காரங்க, பெரம்பலூர்காரங்க ஆர் ராசா, நீலகிரியில சொல்றாங்க நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அக்கா மாவங்க, நம்ம சின்னத்தாமவங்க. யாரை வளர்த்து விட்டாரு? கதிரவனுடைய அப்பாவை. அவர் கதிரவன் ஐயா சொல்றாரு, அவர் மேடை போட்டு மக்கள் மத்தியில் சொல்றாரு, எங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா, அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் எங்க கிட்னி திருடி பொழைக்கணும், நான் எங்க அதுல வெறும் 2 லட்சம் தாங்க வருது. அப்ப கிட்னியை அறுத்து வித்தா 2 லட்சம் வருதுங்கிறத ஐயா கதிரவன் ஒத்துக்கிறாப்புல. அப்ப 2 லட்சம் நீ வாங்கி வாக்கட்ட போட்டிருக்க. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைன்னு நாமக்கல் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில், இந்த பக்கம் திருச்சி மாவட்டத்தில், மணச்சநல்லூர்ல, இங்க லால்குடியில இருக்கிற ஏழை பாலை மக்கள்கிட்ட கிட்னியை திருடி காசு வாங்கி சம்பாதிச்சிருக்கியே அண்ணன் கதிரவன். எங்க அண்ணன் தான், நான் வந்து ரொம்ப தப்பெல்லாம் சொல்ல, எங்க அண்ணன், எங்களுடைய உடன் பிறந்த இனத்தினுடைய சகோதரர். அண்ணன் சொந்தமா உழைச்சு திங்கணும்னு, அதுக்கு பேர் தானே சோறு. அந்த சோறு தானே உடம்புல ஒட்டும். அடுத்தவன் கிட்னியை திருடி தின்னு அதுல நீ வாங்கி சோறு தின்னா அது சோறு இல்லைன்னு காலையில வருகின்ற கழிவாகத்தானே இருக்கும், அதுக்கு சோறுக்கு சமம் கிடையாது. அடுத்தவன் கிட்னியை திருடி திங்க கூடாதுன்னு, அது ரொம்ப தப்பு அப்படின்னு அண்ணன்ட்ட நம்மளுடைய பாசமான கண்டனத்தை வைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் எதை சாதித்தார்கள்? பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்திருக்கோம். ஐயா ஸ்டாலின் மேடை போட்டு பேசுவார், உதயநிதி ஸ்டாலின் மேடை போட்டு பேசுவார். ஆக இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் இலவசமாக பேருந்துகளிலே கட்டணம் செலுத்தாமல் நீங்கள் பயணிக்கிறீர்களே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த கட்சி. ஐயா கருணாநிதி கண்ட விஷனு, ஐயா ஸ்டாலின் கண்ட விஷனு, அதுல வந்தது தாங்க இது. கன பொழுதுல கக்கூசில் உட்கார்ந்து இருக்கும் போது தோன்றின உதயம்ங்கிற மாதிரி இலவசமா பெண்களுக்கு பேருந்தை கொடுத்துட்டா பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அந்த இலவச பேருந்தை கொடுத்துட்டு அதுல இருக்கிற நடத்துனர்கள், அதுல இருக்கிற ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்க? எங்க அம்மாவை
எங்க சித்திய எங்க அக்கா தங்கச்சியை பார்த்து வாசியில தானே வர்ற, கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஏற மாட்டியா கேட்கிறானா இல்லையா? பெண்களை இழிவுபடுத்துறாங்களா இல்லையா? சரி, அவங்க கூட படிக்காத பாமரர்கள், சரி அவங்க ஓட்டுநர் நடத்துனர்கள், அவங்களுக்கு சாலையில பல பிரச்சனை இருக்குது, குறுக்க மறுக்க இந்த டிவி கேக்காரங்க மாதிரி குறுக்க மறுக்க டூ வீலர்ல போவாங்க வருவாங்க, அதனால அவங்க கோவப்பட்டு கூட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்கிறேன், இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஐயா ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிற பொன்முடி என்கின்ற கோல்டன் ஹேர் என்கின்ற தங்க மயிராண்டி அவர் பேசினார்ல, மேடையை போட்டு பேசினார்ல ஐயா, இதுக்கு இவரு பொன்முடி, இங்க இருந்து சேப்பாக்கம் வரைக்கும் நீங்க போறீங்கன்னா எப்படி போறீங்க? ஓசியில போறீங்க. ஓசி கருணாநிதி காசு எடுத்து வந்து கொடுத்தீங்களா? ஐயா ஸ்டாலின் காசு எடுத்து வந்து கொடுத்தீங்களா? அண்ணன் நேரு காசு எடுத்து வந்து கொடுத்தீங்களா? அருண் நேரு காசு எடுத்து வந்து கொடுத்தீங்களா? நீங்க வெம்பாடு பட்டு வயக்காட்டுல உழைஞ்சு அதுல வந்த காசை எடுத்து வெள்ளாம பண்ணி அதுல வித்த காசுலையா ஏன் ஆத்தா அப்பனுக்கு நீ பஸ் பேருந்து இலவசமா விடுற? கொடுக்கறது ஏன் வரி பணத்துல, இலவசம் கொடுக்கறது ஏன் பணத்துல, அதை எங்களை பார்த்து ஓசிங்கிற. ஐயா ஸ்டாலின் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாரு. முந்தா நாள் இளைஞரணி மாநாடு போட்டு அதுல பரிசு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து உட்காரணுங்க, நீங்க அப்படி கால் மேல கால் போட்டு கெத்தா உட்கார்றத நான் பார்க்கணுங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஆசைப்பட்டாரா. ஒரு நாற்காலியை கொடுத்தாங்க. கால் மேல அப்படி காலை தூக்கி பாட்ஷா ஸ்டைல்ல, அப்படி படையப்பா ஸ்டைல்ல கால் மேல கால் தூக்கி போட்டியல்ல, நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா சிம்மாசனம், முதலமைச்சருங்கிற சிம்மாசனம், அது ஏன் அப்பா அத்தா போட்ட பிச்சடா பரதேசிகளா, அது ஏன் அப்பா அத்தா போட்ட பிச்சை. அந்த பிச்சையை வாங்கி திங்கிற எச்சைகள் இந்த நாட்டு மக்களுக்கு இலவசம் கொடுத்தோம். மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமே, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால கல்வியினுடைய தரம் உயர்ந்தான். டேய், பாடத்திட்டத்தை மாத்தினா படிக்கிற பாடத்திட்டத்தில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற, தொழில்நுட்பம் மூலியமாக நீ படிக்கிற வசதியை செஞ்சிருக்கன்னா படிப்பினுடைய தரம் உயரும். ஆசிரியர்களுக்கு சிறந்த பயிற்சியை கொடுத்து கல்வியை கொடுத்து அந்த ஆசிரியர் மூலியமா எங்களுக்கு பயிற்றுவிச்சின்னா அதுல கல்வியின் தரம் உயரும். மாணவிகளுடைய சேர்க்கை அதிகமாயிருச்சு. 1000 ரூபாய் கொடுப்பதால தானே எல்லா மாணவிகளும் கல்லூரியில் வந்து படிக்கிறாங்க. அவங்க படிக்கவே முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. எப்படின்னா திமுக எப்படி தெரியுமில்ல, இங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, அந்த மாதிரி இவங்களே போட்டு உடைச்சிருவாங்க. நாம் கட்சி மேடையில் சொல்றோம், இங்கு கல்வி இலவசமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எந்த வகையில கல்வின்னு இருந்தாலும் அது இலவசமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னப்ப இதே திமுக சொல்லுச்சு, அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வி இலவசமா தானே இருக்குது, அரசு கல்லூரியில இலவசமா தானே இருக்குது, கல்வி இலவசமா இருக்குதுன்னா அப்புறம் எதுக்குடா மாணவிகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களை கல்லூரிக்கு வர சொல்ற? அவங்க தான் இலவசமா இருக்கும்போது அவங்க படிச்சிருவான்ல. அப்ப கல்வி இங்க வியாபாரம் ஆயிடுச்சு. தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியில் இலவச கல்வியா கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ணன் கதிரவன் அவர்கள் வச்சிருக்கிற கல்லூரியில் ஐயா கே என் நேருடைய பினாமியின் பேர்ல பல கல்லூரிகள் இயக்கப்படுது. அங்கெல்லாம் இலவசமா கல்வி கற்றுக் கொடுக்கப்படுதா? பள்ளிகளில் இலவசமா கல்வி கற்றுக் கொடுக்கப்படுதா? அப்ப கல்வி இங்க வியாபாரமா மாறிடுச்சு. அதுல மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெருமை பீத்தல். இந்த பெருமை பீத்தலுங்க இதுக்கு ஒரு அமைச்சர் ஓசி பஸ் விட்டுட்டு அது ஓசி பஸ்ன்னு சொல்றதுக்கு பொன்முடி, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை கிண்டல் பண்றதுக்கு இன்னொரு அமைச்சர் காட்பாடி தொகுதியில் டெட்பாடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறாரு பாருங்க, தபேலாவாய் துரைமுருகன் ஒருத்தர். அவரு பேசுறாப்புல, அவர் என்ன சொல்றாரு, நாங்க மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அந்த 1000 ரூபாயை வாங்கி மாணவிகள்லாம் என்ன பண்றீங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு ஒரு செல்போன் வாங்கிக்க, நல்ல சிம் கார்டா போட்டுக்க, நல்ல ரீசார்ஜ் பண்ணிக்க, நைஸா யார்ட்டையாவது பேசு. ஐயா துரைமுருகன் அவர்கள் நமக்கு அமைச்சரா இல்லை என் வீட்டு பொண்ணுகளுக்கு மாமா வேலை பார்க்க வந்த மாமாவான்னு கேட்க தோணுமா தோணாதா? இதை ஏன் யாருமே கேட்கல? என் வீட்டு பெண்கள் என் வீட்டு பள்ளியில் என்னுடைய மழலை என்னுடைய குழந்தை அவளுக்கு நீ கல்விக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு பேர் வச்சுட்டு அங்கிட்டு போய் அந்த 1000 ரூபாயை வச்சு நீ செல்போன் வாங்கி நைஸா எவன்டையாவது பேசுன்றா, நீ என்ன வேலை பார்க்க இங்க வந்த? உங்களுக்கு நகராட்சி இங்கிட்டு ஐயா நேருவுக்கு நகராட்சி கொடுத்துருக்குது, அவர் நீர்வள கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதை பாதுகாருங்கடான்னா அதை விட்டுட்டு பல பேருக்கு பல்ல இழிக்கிற வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இவங்கெல்லாம் அமைச்சரா? இது ஒரு திட்டமா? அடுத்து இன்னொன்னு இருக்கு, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். ஐயா ஸ்டாலின் சொன்னப்ப நாங்கெல்லாம் மிரண்டுட்டோம். ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, ஆக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெண்கள் எல்லோரும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறதுனால பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று கலைஞர் கருணாநிதி மீது சத்தியமிட்டு சொல்கிற, ஏன்னா நான் கலைஞர் கருணாநிதியினுடைய மக, அதனால நான் வந்து அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு 1000 ரூபாய் கொடுத்தார். இந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத அந்த துரைமுருகன் பெத்தெடுத்து போட்டார் பாருங்க, ஒரு கங்காரி குட்டி. இந்த கங்காரி குட்டி ஒருத்தர் அவருக்கு அவர் பேர் என்ன, இவர் துரைமுருகன் பையன் பேர் என்ன, கதிரானந்த்.
பேர் கூட வர முடியல, கதிரவன் கதிரானந்தன் ஒரு மயிரும் இல்லை. அந்த கதிரானந்த் சொல்றாரு, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றாருங்க, என்ன எல்லாம் மேக்கப் போட்டு நல்ல பல வந்திருக்கீங்க, எது ஸ்டாலின் கொடுத்த காசு வந்துருச்சா? ஏண்டா என் ஆத்தால பார்த்தா உனக்கு அவ்வளவு எகத்தாளமா இருக்குது, நீ கொடுத்த காசுல நாங்க ஒப்பனை செஞ்சுட்டு வந்து நிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒப்பாரி வைக்கிறதுக்கு வந்த மக்களை பார்த்து ஒப்பனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னது யாரு? இந்த திமுக அமைச்சருடைய மகன். யாருக்கும் கோபம் வரல, அப்பெல்லாம் யாரும் கோவப்பட்டு கேட்கல, நம்ம மட்டும் தான் கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு ரோசம் இருக்கு. ஏன் ஆத்தால பேசுறடா, ஏன் அப்பனை பேசுறடா, ஏன் வரி பணத்தை வாங்கி நீ அதிகாரத்தில் உட்காந்துட்டு இப்படி எங்களை இழிவு செய்வது போல நீ எப்படிடா பேசலாம் அப்படின்னு நம்ம கோவப்படுறோம். இப்ப புதுசா வந்தவரு நேற்று ஈரோட்டில் பேசியிருக்காரு, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? நான் கேட்பேன். எப்படா வந்து கேட்ப? எப்ப கேட்ப? கொன்னு முதச்சு கொன்னு முடிய போகுது, திமுக ஆட்சியை முடிய போகுது. இப்போ வந்து சொல்றாரு நாங்க சாதாரண கட்சி கிடையாது, பக்கா மாஸ். அண்ணன் யாரோ முட்டை மாசு போடுறாருன்னு நினைக்கிறேன், பக்கா மாசு முட்டை மாசுன்ட்டு அப்படி ரைமிங்கா பேசுறாப்ல. நான் வந்து கேட்டுருவாங்க, அப்படி என்னங்க கேட்டு கிழிச்சிட்டீங்க? இதெல்லாம் நீ கேட்டுருவியா? ஆசிரியர்கள் போராட்டம்னா என்னன்னு தெரியுமா? அக்கா முன்னாடி சொன்னாங்கல்ல செங்கோட்டையன் வாச்சாத்தி படுகொலைன்னு, அந்த வாச்சாத்தி படுகொலை நீங்க விஜய்கிட்ட போய் நீங்க நான் எழுதி வேணாலும் கொடுங்க. வாச்சாத்தி படுகொலையில் செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பதிவு செய்தார், வாச்சாத்தி படுகொலைக்கு இவர்தான் காரணம்னு நீங்க எழுதி கொடுங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? கலைஞருடைய பொண்டாட்டி பேர் ராசாத்தின்னு தெரியும், எனக்கு வாச்சாத்திலாம் தெரியாது. யாரு? ஐயா விஜய் சொல்றதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வாச்சாத்தினா எங்க இருக்குன்னே தெரியாது. நான் ஈரோட்டில் போய் இருந்துக்கிட்டு, ஈரோட்டில் என்ன ஃபேமஸ் தெரியுமா? மஞ்சள் ஃபேமஸ். ஈரோட்டில் மஞ்சள் ஃபேமஸ்ங்கிறது இங்க இருக்கிற பச்சை பிள்ளை கூட தெரியும்டா மயிறு. அந்த மஞ்சளை உருவாக்குவது, அதை ஏற்றுமதி செய்வதற்கு, காப்புரிமை வாங்குவதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை நீ சொல்லுவியா? மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு திட்டம் சொல்லுவியா? சுயசார்பு தற்சார்பு பொருளாதார கொள்கை சொல்லுவியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. சரி, அவங்க சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வருவோம், அவங்கள விடுங்க. அவங்கள போய் அவங்க சொல்றாங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்னு டிவி கேடா, டிவி கேடானா போய் அங்கிட்டு ஓரமா வித்துட்டு போ. தான் நம்ம அண்ணன் கடையில் கூட நாளைக்கு வந்து டீ வித்துட்டு போ, யாரு வேணாங்கிறா? இல்லை இந்த பஸ் ஸ்டாண்டில் கூட அங்கே உள்ள போய் உட்காந்துக்க டீயை வீங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, அக்கா சொன்னாங்களே வில்லன்னு, எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு காமெடியான ஒரு வில்லன் அப்படின்னா அது ஐயா ஸ்டாலின் தான். ரொம்ப காமெடியான வில்லனாக தான் நாங்க பார்க்கிறோம். அவருக்கு ஆட்சி அதிகாரம் தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆட்சி செய்யறது யாரு? ஐயா KN நேரு போன்ற நபர்கள், ஐயா KN நேரு கூட இருக்கிற ஐயா துரைமுருகன் போன்ற நபர்கள், பொன்முடி போன்ற நபர்கள், KKSSR ராமச்சந்திரன் என்கின்ற நபரு, பெரியசாமி போன்ற பெரும் தலைகள் இருக்குல்ல, அவங்களுடைய கட்டுப்பாட்டிலையும் அடுத்த தலைமுறைக்கு வர்றாங்கல்ல முட்டு கொடுக்கிறதுக்கு ஐயா சபரீசன் போன்ற மாப்பிள்ளை வகைராக்கள், அவர்களுடைய கட்டுப்பாட்டிலையும் தான் இருக்கு. ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான். நாளைக்கு காலையில இயேசுநாதர் கீழே இறங்கி வந்து நிப்பாருன்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டுத்துக்கும் வேற எந்த மாறுபாடும் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்டாலினுக்கு ஆட்சி செய்ய தெரியாது. இதைத்தான் 4 வருஷமா நாங்க சொன்னோம். அவரால் செய்ய முடியாதுங்க. விவசாயிகள் கூட நிக்கிறேன் பேசுனது ஐயா ஸ்டாலின். விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை பெற்றுக் கொடுப்பேன், நெல் கொள்முதலா பெற்றுக் கொடுப்பேன், கத்திரிக்காய் விளைய வைக்கிறீங்க அடிப்படை ஆதார விலையை பெற்றுக் கொடுப்பேன். நீங்க எந்த விவசாயம் பண்ணாலும் சரி அதுக்கான அடிப்படை ஆதார விலையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் சொன்னது திமுக. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி மழையில எல்லா நெல்லும் நனைஞ்சு போய் ஈரப்பதத்தை 22 விழுக்காடா உயர்த்துங்க, நெல் கொள்முதல் பண்ணுங்க, நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கமிஷன் அடிக்கிறான் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் போய் முறையிடுறாங்க. நெல் கொள்முதல் எல்லாம் முடிஞ்சு பயிரெல்லாம் முளைச்சு அந்த விவசாயி தலையில துண்டு விழுந்து பாதி பேர் தற்கொலை பண்ணிட்டு சாகர நிலைமைக்கு போயிட்டா. இப்போ உட்காந்து கடிதம் எழுதுறாரு, 22 விழுக்காடு ஈரப்பதமாக உயர்த்த மத்திய அரசை வேண்டுகோள் வைக்கிறேன். மத்திய அரசு என்ன வெங்காயத்துக்கு நீ வேண்டுகோள் வைக்கிற? நடக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம், அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் நீங்க நினைச்சா ஒரே கையெழுத்துல நெல் கொள்முதல் நிலையங்கள் வாங்குடா, அதை வாங்கி எங்கடா கொடுக்க போற? நாட்டு மக்களுக்கு இங்க இருக்கிற ரேஷன் கடைக்கு நம்மளே கொடுப்போம்டா நாட்டு மக்களுக்கு அப்படின்னு முதலமைச்சரால் கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நீ விவசாயம் செஞ்சின்னா காவேரி ஆற்று படுகையை விட்டு நகர்ந்து போக மாட்ட. காவேரி ஆற்று படுகையை விட்டு நீ நகர்ந்து போகலைன்னா அவர் எப்படி ஆத்துல போய் மண்ணல்ல முடியும்? ஐயா நேருவுக்கு எப்படி லேண்ட் குரூசர் கார் வாங்க முடியும்? அண்ணன் கதிரவன் எப்படி இப்படி கல்லூரிகளாக இப்படி மருத்துவமனைகளாக எப்படி அவரால் கட்ட முடியும்? அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இந்த எலி படத்துல சொல்லுவாங்கல்ல, தப்பு பூரா உங்க மேல வச்சுக்கிட்டு அவரை தப்புன்னு சொல்றது ரொம்ப தப்பு சார். அந்த மாதிரி தப்பு பூரா நம்ம மேலதான் இருக்கு. அவரை நம்பி நம்ம ஓட்டு போட்டா ஆத்து மணலை கொள்ளையடிக்கணும், மழை இருந்துச்சுன்னா மலையை உடைச்சு விற்கணும். நம்ம அண்ணன் அந்த பக்கம் இருக்காருல ஸ்ரீரங்கத்துல, நீங்க பாருங்களேன், இதே இடத்த 8 முறைக்கு மேல நாங்க பேசியிருக்கோம். ஆத்து மணல் கொள்ளை போகுது, ஆத்து மணல் கொள்ளை போகுது, தடுங்க. நாங்க வந்து ஐயா நேரு மாதிரி அங்கிட்டு போய் பேசிட்டு போக மாட்டோம். திமுக காரங்க மாதிரி அங்கிட்டு போய் பேசுறேன், நேருக்கு நேரா பேசுவோம். இதே களத்துல 8 தடவை நான் பேசியிருக்கிறேன், இதே இடத்துல நின்று. நீங்க யாரும் நம்பல.
இதே 8 முறை நான் இங்க பேசும்போது இங்க உட்கார்ந்துருக்கான் பாருங்க, இன்னைக்கு வேட்பாளரை அறிவிச்சிருக்கான் பாருங்க மதனு, அவனும் இதே களத்துல போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கான். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிய அண்ணன் சவுந்தரபாண்டியன் எங்க? காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து அந்த எம்எல்ஏ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு தயவு செய்து நாளைக்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நான் லால்குடி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு அவரை நிறுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கடமை. காணாமல் போயிட்டாரு தம்பி, காலைல போய் கடிதம் எழுதி கொடுத்துட்றான், சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை, கண்டுபிடிச்சு கொடுங்க. சாலை லால்குடி தொகுதிக்குள்ள அவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு, ஆத்து மணல் தொடர்ச்சி ஆள்றான். ஏன் யாரும் கேட்கறது இல்ல. ஆத்து மணலை திருடினா எனக்கு என்ன, இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன? ஆத்து மணலை திருடல, ஆத்து மணலை எடுக்கலன்னா நம்ம எப்படி வீடு கட்டுறது? வீடு நமக்கு கட்டுறதுக்கு மட்டும்தான் ஆத்து மணல்றானா? கர்நாடகாவுக்கு கொடுக்குறான், ஆந்திராக்கு கொடுக்குறான், கேரளாக்கு கொடுக்குறான். ஏன் அங்கெல்லாம் ஆறு இல்லையா? அங்க ஆறு இருக்கு, அங்கேயும் மணல் இருக்கு. ஆனா அந்த மண்ணை எடுக்க மாட்டான். ஏன்னா அங்க மானம் உள்ளவன். சோத்துல உப்பு இருக்குல்ல, உப்பு இந்த வெள்ளை கலர்ல இருக்கும், நுணுக்கி கொடுத்துருப்பாங்க, சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அது சோத்துல போட்டு திங்கிறவன் அங்கே முதலமைச்சராக இருக்கிறான். ஐயா ஸ்டாலின் திங்கிறாரானா எனக்கு தெரியாது, அவருக்கு சுகர் இருக்கலாம், அவருக்கு வேற ஏதாவது நோய் தொற்று இருக்கலாம், உப்பு அதிகமாக சேர்த்துக்காதீங்கன்னு மருத்துவர் சொல்லி இருக்கலாம், அதனால அவர் சாப்பிடாம இருக்கலாம். ஆனா கருணாநிதியுடைய மகன்கிற ரோசமாவது இருக்கு அவருக்கு. ஏன் ஆத்து மணல் அல்றாரு? ஆத்து மணல் அல்றதுக்கு தமிழ்நாடு முழுக்க அனுமதி. இந்த லால்குடியில் நீதிமன்ற வளாகம் இல்லை. நீங்க 65 வருஷம் திமுக, 60 வருஷ கட்சி, திராவிடம் 100 ஆண்டு கால பாரம்பரியம், இந்திய சுதந்திரம் 75 ஆண்டு காலம், எல்லாம் நல்ல பெருமையா இருக்குதுங்க சார். 4 முறை தொடர்ச்சியாக சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ, நம்ம தொகுதி நம்மளு கெத்து தெரியும்ல, 4 தடவை தொடர்ச்சியா அடிச்சிருக்காருங்க. ஆமாங்க, தொடர்ச்சியா அடிச்சிருக்காரு. இந்த ஹச் விளம்பரத்தில் வரும்ல, வோடஃபோன் விளம்பரத்தில் எங்க போனாலும் பின்னாடி ஒரு நாய்க்குட்டி வரும்ல, அந்த மாதிரி அண்ணன் நேரு எங்கேயாவது போனார்னா பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி அண்ணன் சவுந்தரபாண்டியன் போறதுனால அவர் 4 தடவை தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னத்தை செஞ்சீங்க? ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை கட்ட துப்பு இல்லை. ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்ட சொல்லி கேட்டா 2017 இருந்து இப்போ வரைக்கும் வாடகை கட்டடத்தில் இருக்குது. ஏங்கன்னு இந்த அரசு கிட்ட கேள்வி கேட்டா காசு இல்லையா? நீதிமன்ற வளாகம் கட்டுறதுக்கு அரசு கிட்ட காசு இல்லை. சரி, காசு இல்லைன்னா என்னங்க? இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள், இங்க இருக்கிற நீதிபதிகள், இங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அந்த பார் கவுன்சில் இவங்கள்ட்ட எல்லாம் பேசி ஏதாவது கிரவுட் ஃபண்டிங் போட்டாவது கட்டிடலாம் அப்படின்னா இடம் இல்லைங்க. எங்க போய் கட்டுறது? லால்குடி நகரத்தை பாருங்க, முழுக்க எல்லாமே கட்டடமா வந்துருச்சு, இடமே இல்லைங்க அப்படின்னு யாரு? திமுக அரசு சொல்லுது. திமுக அரசுக்கு தெரியலன்னா நாங்க சொல்றோம். இல்ல என் தம்பி மதன் கூட சொல்லுவான், பின்னாடி 500 ஏக்கர் ட்ரிபிள் கேக் இருக்குதான். எங்க அண்ணன் ட்ரிபிள் கேக்கு பின்னாடி 500 ஏக்கர் ரோட்டுக்கு. அப்படி சொல்லக்கூடாது, அவதூறு வழக்கு போட்டுருவாங்க. ட்ரிபிள் கே அவர் பேர்ல தான் இருக்குன்னு சொல்லணும். அவர் பினாமியா, அது அவர் தான் வாங்கி கொடுத்தாரா, அந்த விவாதத்துக்கு நம்ம போகல. அது ஈடி பார்த்துக்கும், அது ஈடியோடைய வேலை, நம்ம வேலை கிடையாது, அது பாஜக பார்த்துக்கும். ஆனா இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வலது பக்கம் 300 ஏக்கர், ரோட்டுக்கு இடது பக்கம் 200 ஏக்கர். அந்த 200 ஏக்கர்ல ஒரு 2 ஏக்கரா நீதிமன்றம் கட்டுறதுக்கு அண்ணன் கொடுக்க மாட்டாரு. ட்ரிபிள் கே ஐயா நேரு பேசி வாங்கி கொடுத்துட மாட்டாரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, ஐயா KN நேரு இந்த தடவை தேர்தல் அறிக்கையில கொடுப்பாரு, எங்களுடைய சொந்த நிலத்தை கொடுத்து நீதிமன்றத்தை நான் கட்டண்டா அப்படின்னு ஐயா நேரு சொல்லுவாரு. அப்படின்னு நீங்களா எதிர்பார்த்தீங்கன்னு வைங்க, துப்புனா தொடச்சுக்கன்னு போயிட்டே இருப்பாப்லங்க. அவருக்கு ஏங்க இதெல்லாம் வெட்டி வீராப்பு? அவருக்கு தலைக்கு கத்தி வராம இருந்தா சரி. அண்ணன் நேரு நம்ம ஆளுதான், நம்ம அண்ணன் தான், நம்ம பார்த்துருக்கிறோம், பல முறை பார்த்துருக்கிறோம், நேரில் பார்த்துருக்கிறோம். திருச்சி மக்களுக்காக வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கி ஓடக்கூடிய நபர் தான், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர் தான், திட்டங்களை வாரி வழங்கி கொண்டு வந்து அப்படியே திருச்சிக்கு அப்படியே அறுத்து தள்ளுற நபர் தான். ஆனாலும் என்ன பைத்தியமா இருக்காரு? பைத்தியத்தை நம்பி ஓட்டு போட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம்ல. நீர்வளத்துறை நகராட்சி துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. இந்த நகராட்சியில, லால்குடி நகராட்சியில தூய்மையான கழிப்பிடம் இருக்குன்னு ஒருத்தர் இப்ப வந்து என்கிட்ட காமிச்சிட்டு போங்க, போட்டோ மட்டும் எடுத்து வந்து காமிச்சிட்டு போங்க, நான் பேசல, நான் அப்படியே இறங்கி போயிடுறேன். யாராவது ஒருத்தர் தூய்மையான கழிப்பிடம் இருக்கு, பேருந்து நிலையத்தில் இருக்கிற கழிப்பிடத்துக்குள்ள உள்ள போயிட்டு மூக்க பொத்தாம வெளியில வந்துட முடியுமா? ஐயா நேரு போவாரா? ஐயா ஸ்டாலின் போவாரா? உதயநிதி ஸ்டாலின் போவாரா? அந்த பேருந்து நிலையத்தை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 8 வருஷமா அந்த பேருந்து நிலையத்தை கட்ட, இடிக்க, கடையை மாத்தி வைக்க, திருப்பி கட்ட, திருப்பி இடிக்க. ஏன்னா கான்ட்ராக்ட் காசு. யாரு காசு? உங்களுடைய என்னுடைய வரி பணத்தை இப்படி தெருவில் போட்டு போறாங்க. பயணிக்க சரியான சாலை இல்லை. இந்த மருத்துவமனையில் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது, உபகரணங்கள் பற்றாக்குறை இருக்குது. பின்னாடி இருக்கிற அரசு மருத்துவமனையில் இந்த பிரச்சனையெல்லாம் என்னைக்கு நீங்க தீர்த்து வைப்பீங்க? சவுந்தரபாண்டியனுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க.
சொந்த ஊர்ல சொந்த கோவில்ல சுயம்பு பாலகன் கோவில்ல மால்வாய் கிராமம் தான் சொந்த குடிபாட்டு சாமி, அந்த குடிபாட்டு சாமியினுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியாத சவுந்தரபாண்டியனால நாட்டு மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்துருவாருன்னு எப்படி நம்புறீங்க? எப்படி அவர் செய்வாரு? அவரால் செய்ய முடியாது. அவரும் போராடி பார்க்கிறார், ஐயா நேரு கிட்ட சொல்லி பார்க்கிறாரு. அந்த கோயிலினுடைய குடுமி ஐயா நேரு கையில இல்ல, சேகர் பாபு கையில இருக்குது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு தனி நபர் 150 பவுன் நகை 80 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டைய போட முடியும்னா அது திராவிட மாடல் ஆட்சியில தான் சாத்தியம். ஒரு தனிநபர் ஆட்டைய போடுறான்னா ஏன் தடுக்க முடியல? இன்னைக்கு வரைக்கும் அவரை கைது பண்ணலங்க. பேரை சொன்னா அவரு வேற, அவர் சொந்தக்காரர் ஒருத்தர். அந்த கூட்டத்தை போட்டு பேசிவிட்டோம். அடுத்த நாள் போன் பண்ணி அவர் தம்பியான், எப்படி என் பேரை சொல்லலாம்? ஏண்டா அண்ணனை திருட்டுக்கு பையலா வச்சுக்கிட்டு அந்த திருட்டு பைய கூட பிறந்துட்டமே நீ வெக்கப்படாம அந்த திருட்டு பையலுக்கு என்கிட்ட சப்போர்ட் வாங்கி பேசுற. நீ நினைச்சுக்கிட்ட மால்வாயில பேசிட்டாங்க அதோட முடிச்சிருவாங்கன்னு. லால்குடி முழுக்க போய் சொல்லுவோம், நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணி இருக்கிறீங்க. கோவில் நிர்வாகத்தில் இருந்த நகையை மக்களுடைய பணத்தை ஆட்டைய போட்டுக்க. இதை இங்க இல்ல, லால்குடி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்ப்போம். நீ அந்த நகையை மீட்கணும். திமுக அரசு ஏன் மீட்கல? அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு, இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பல ஏக்கர் சொத்துக்களை நாங்கள் மீட்டுட்டோம், பல ஆக்கிரமிப்புகளை அகற்றி விட்டோம், பல்லாயிரம் கோடி லாபத்தை நாங்கள் ஈட்டிட்டோம். சொல்றது யாரு? சேகர் பாபு. அப்படியே இங்க வாங்க, இந்த மால்வாய்க்கு போங்க. அந்த கோவில்ல 160 பவுன் நகை காணாம போச்சு, அதை கண்டுபிடிச்சு கொடுங்களேன். அது நமக்கு தேவையில்லைங்க. அதை பத்தி அவங்களுக்கு இப்ப கவலை இல்லை. ஏன்னா அது உங்களுடைய பணம், உங்களுடைய வரி பணம். நீங்க காசு சிறுக சேர்த்து கோயிலுக்கு கொடுத்த காசை ஆட்டையை போட்டான். அதை பத்தி ஐயா நேரு கண்டுக்கவே இல்லை. சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்துறாங்க. இந்த கோவில்ல மால்வாய் பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசப்பட்டுச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? மால்வாய் பிரச்சனையை பத்தி சட்டமன்றத்தில் பேசுறாங்க. சட்டமன்றத்தில் அன்னைக்கு இதே ஐயா அமைச்சர் நேரு அவர்களும் கலந்து கொள்றாரு. ஒரு வார்த்தை பேசல, அந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன். சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு, அவருக்கும் திருச்சிக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கும் லால்குடிக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கும் மால்வாய்க்கும் சம்பந்தம் இல்லை. கண்டுக்கவே இல்லை அவர். ஆனா அப்பாவும் சொல்றாரு, அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? பதில் இல்லை அவங்கள்ட்ட. அதை கடந்து போயிட்டாங்க. இங்க இருக்கிற ஏரி குளங்களை தூர்வாரணும். இங்க அடிப்படை விவசாயம் தான். இங்க ஆற்று படுகை, காவிரி ஆற்று படுகையில விவசாயம் தான் இங்க அடிப்படை தொழிலா இருக்கு. அந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு திட்டம் ஒண்ணும் கிடையாது. நாங்க சொல்றோம், விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம். ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியா மாற்றுவோம். கிண்டல் பண்றது, ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு பணி எப்படிங்க? விவசாயத்துல என்னங்க லாபம் வருது? அதை போய் எப்படிங்க செய்ய முடியும்? எங்க விவசாயம் பண்ணி தாங்க KN நேரு லேண்ட் க்ரூசர் வாங்கியிருக்காரு, நாங்களும் நம்புறோங்க. அப்ப அந்த விவசாயத்தை அரசு பணியா மாத்தி விட்டு போக வேண்டியதானே? வீடு வீட்டுக்கு லேண்ட் க்ரூசர் நீங்களே ஃப்ரீயா கொடுக்கலாமே. அப்பேற்பட்ட வருமானம் வரும்ல விவசாயத்தை. அந்த விவசாயத்தை ஏன் நீங்க பாழாக்குறீங்க? விவசாயிகளை பற்றி கவலையே இல்லை இவர்களுக்கு. திமுக ஆட்சிக்கோ ஐயா ஸ்டாலினுக்கோ விவசாயிகளுடைய எந்த கேள்வியும் எந்த குரலும் அவங்க காதுல விழுகாது. முந்தா நாள் இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில். ஒரு ஏரியை ஆக்கிரமித்து அந்த ஏரியிலிருந்து மண்ணை அள்ளி 20 அடிக்குங்க, 20 அடிக்கு மண்ணள்ளி கொண்டு போய் இவங்க மாநாடு நடத்துற இடத்துல கொட்டி வைக்கிறான். அதுக்கு 22 பேர் சேர்ந்து போராடுறாங்க. இந்த மாதிரி ஏரியை நீங்க இந்த மாதிரி மணல் திருட்டில் ஈடுபட்டிருக்கீங்களே, அது கனிம வள சுரண்டல் இல்லையா அப்படின்னு 22 பேர் போராடுறாங்க. 22 பேர்ல 20 பேர் விவசாயிகள் மீது அவசரமா வழக்கு போட்டு சிறையில் தள்ளுது இந்த திமுக அரசாங்கம். இவர்கள் விவசாயிகள் கூட இருப்பாங்களா? சிப்காட் பிரச்சனை, விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடுறாங்க. அந்த தொடர்ச்சியாக போராடக்கூடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு யார் மேல போடணும்? ஆத்து மணல் திருடுறவன், கனிம வளத்தை திருடுறவன், மலையை உடைக்கிறவன், தொடர்ச்சியாக கொலை செய்கிறவன், வழிப்பறியில ஈடுபடுறவன், தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவன், காசுக்காக கொலை பண்ணக்கூடியவன், பெண்களை கற்பழிப்பு செய்யக்கூடியவன், அந்த மாதிரி நபர்களுக்கு குண்டாஸ் வழக்கு போடணும். ஆனா அந்த வழக்கை நீ யாரு மேல போட்ட? விவசாயிகள், பாமர விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு சிறையில தள்ளியது இந்த திமுக. இவர்கள் விவசாயிகள் பக்கம் நிற்பாங்களா? விவசாயத்தை மேம்படுத்துவாங்களா? ஏரி குளங்களை தூர்வாருவதற்கு இதுவரை ஐயா நேரு எடுத்த நடவடிக்கை ஏதாவது ஒன்று? இந்த 4 ஆண்டு காலத்துல அரசு திட்டம் ஒதுக்கும், ஏரி குளங்களை தூர்வாருகிறோம், வாய்க்கால்களை தூர்வாடுறோம். எத்தனை இடத்துல தூர்வாரி இருக்கீங்க? அதன் நிலத்தடி நீர்மட்டம் எவ்வளவு உயர்ந்திருக்குது? ஏதாவது ஆதாரப்பூர்வமா இருக்கா? இல்ல. மண்ணை ஆத்துல இருந்து அள்ளுவாங்க, திருப்பி ஆத்திலேயே கொட்டுவாங்க. வாய்க்கால்ல இருந்து மண் அள்ளுவாங்க, திருப்பி அதை வாய்க்காலுக்குள்ளே கொட்டுவாங்க. இப்படித்தான் திட்டம் போடுவீங்களா? ஆனா நாங்க களத்தில் நிப்பாட்டி இருக்க வேட்பாளர் எப்படி தெரியுமில்ல? நெய்க்குளத்துல ஒரு ஏரி,
அந்த ஏரியா ஆட்டையை போட பார்த்த நபர் யாருன்னு ஐயா நேருவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஆட்டையை போட பார்த்த நபர் இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருந்து நெய்க்குளத்தில் இருக்கிற ஒரு ஏரிய, மக்கள் பயன்பாட்டு இருக்கிற ஏரிய, வாய்க்கால் வழித்தடத்தை, நீர் ஆதாரத்தை ஆட்டையை போடணும்னு நினைச்சார். அந்த இடத்துல ஆட்டையை போடணும்னு நினைச்ச இடத்துக்கு போய் போராட்டம் பண்ணி ஜேசிபி இயந்திரத்தை அடிச்சு நொறுக்கி திருடி வந்து ஆட்டையை போட நினைக்க வந்தவங்கள பின்னங்கால் பெரடி அறிக்கை ஓட விட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த ஏரியை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தவன் தான் இந்த வேட்பாளர் மதன். நீங்க இவனுக்கு வாக்கு செலுத்துவீங்களா? ஆட்டையை போடுற சொந்தக்காரனுக்கு தூபம் வீசுகின்ற ஐயா நேருவுக்கு நீங்க வாக்கு செலுத்துவீங்களா? யார் இதுல விவசாயிகளை மேம்படுத்துவா? இதெல்லாம் பார்க்கணும்ல. நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. இந்த தடவை திமுக எங்களுக்கு ஓட்டுக்கு 5000 கொடுக்குறேன்னு சொல்லிருச்சு. 5000 கொடுப்பான், 5000 கொடுப்பான், 10000 கொடுப்பான், 15000 கொடுப்பான். உங்களுக்கு 5000 10000 கொடுக்கறது எதுக்கு? ஐயா கதிரவன் சொல்றாருல, மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா 10 கோடியா எப்படி எடுக்கலாம் தான் பார்ப்பேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்போ உங்களுக்கு 2000 ரூபாயை கொடுத்தா உன் பாக்கெட்ல இருந்து 10000 ரூபாயை எப்படி திருடலான்னு பார்ப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு இங்கிட்டு இலவசம் கொடுக்கிறது போல மகளிருக்கு 1000, பெண்களுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000. ஏன் இலவச சைக்கிள் இவ்வளவு நாள் கொடுக்கல? லேப்டாப் ஏன் இவ்வளவு நாள் கொடுக்கல? ஆட்சி முடிய போகும்போது லேப்டாப் அவசர அவசரமா கொடுக்கிறார், ஆட்சி முடிய போகும்போது அவசர அவசரமா சைக்கிள் கொடுக்கிறார். ஏங்க இவ்வளவு நாள் கொடுக்கல? இவ்வளவு நாள் காசு இல்லைங்க. மாணவர்களுக்கு பள்ளி சீருடை கொடுக்கிறதுக்கு, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு சீருடை வாங்கி கொடுக்கிறதுக்கு திமுக அரசாங்கத்திட்ட காசு இல்லை. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை, அந்த புத்தகம் வாங்கி கொடுக்க காசு இல்லை, சைக்கிள் வாங்கி கொடுக்க காசு இல்லை, லேப்டாப் வாங்கி கொடுக்க காசு இல்லை, எதுக்குமே நிதி இல்லை. செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியாது, மருந்து மாத்திரைகள் வாங்கி வைக்க முடியாது, இருக்கிற இதுல மருந்தகங்கள்ல எதுக்குமே காசு இல்லைங்க. சரி வேற எதுக்கு தாண்டா காசு இருக்கு? எங்க அப்பன் சிலையா, எங்க அப்பனோட ஞாபகமா ஒரு பேனா சிலையை கொண்டு போய் கடலுக்குள்ள வைக்கிறதுக்கு 85 கோடிக்கு காசு இருக்குமா உங்கள்கிட்ட? யாரோ ஒருத்தர் விருப்பப்பட்டாருன்னு சென்னையில கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு, கார் ரேஸ் ஓட்டி பாருங்க உலகத்தையே வியந்து பார்க்க வச்சுட்டோம், F1 கார் ரேஸ் நாங்க நடத்திட்டோம் அப்படின்னு மாறு தட்டுறதுக்கு 250 கோடி செலவு பண்றதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா? பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி மாதிரி உங்க அப்பா கருணாநிதி செலவு வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குதா? அங்கங்க கருணாநிதி நூலகம்னு கட்டி விட்டு கருணாநிதிக்கு இப்போ நூலகம் கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா? அதுக்கெல்லாம் பணம் இருக்கு. ஆனா இங்க உழைக்கிறவனுக்கு, வேலை பார்க்கிறவனுக்கு, அடிப்படை இதுக்காக போராடுறவனுக்கு அவனுக்கு காசு கொடுக்க காசு இல்லை. ஒரு அரசு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்க 6.25 லட்சம் கோடி கடனை வாங்கி விட்டார்கள். யார் அடைப்பது? எடப்பாடி பழனிசாமி வந்து அடைப்பாரா? ஓபிஎஸ் வந்து அடைப்பாரா? இல்ல இறந்து போன அம்மையார் ஜெயலலிதா வந்து அடைப்பாரா? யாருங்க அடைப்பா? யாரு உங்க மேல கடன் வாங்கி வச்சிருக்காங்க? கண்ணீர் வடிச்சாங்க திமுக காரங்க. நாங்க கூட பரவாயில்லையே, நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, சூப்பரா பண்றாங்களே, மக்களுக்காக இவ்வளவு தூரம் அக்கறையா 6.25 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இவங்க 4 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்ப எவ்வளோடா கடன்னா 10 லட்சம் கோடி கடன்க. 10 லட்சம் கோடி. இப்ப நாங்க கேட்கிறோம், இந்த 10 லட்சம் கோடியை உதயநிதி ஸ்டாலின் எப்படி படம் எடுத்து அந்த படத்துல வர்ற வருமானத்தை வச்சு 10 லட்சம் கோடி கடன் அடைப்பாரா? இல்ல ஐயா ஸ்டாலின் போய் தெரு தெருவா பிச்சை எடுத்து, இல்ல விக்க கழட்டி வச்சு அதுல சில்லற போடுங்க ஐயா அம்மா ராமா சாமி அப்படின்னு பிச்சை கட்டு இந்த 10 லட்சம் கோடியை அடைப்பாரா? இல்ல அங்க போய் புதைகோழியில மெரினா கடற்கரையில மல்லாக்க படுத்திருக்கிறாரே, தயிர் வடையையும் இது முரசொலியையும் படிச்சுக்கிட்டு மல்லாக்க படுத்திருக்காரு இந்த கருப்பு கண்ணாடி போட்ட மஞ்சத்துண்டு மைனர் ஐயா கலைஞர் கருணாநிதி, அவர் வந்து கடனை அடைச்சு கொடுப்பாரா? இல்ல அவருடைய மூதாதைன்னு நீங்கள் போற்றி கொண்டாடுகின்ற திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரை அவர்கள் வந்து இந்த கடனை அடைப்பாரா? இல்ல எங்களுக்கெல்லாம் ஆசான குருன்னு சொல்றது பெரியார் தாங்க அப்படின்னு அந்த வெண்டாடி வேந்தர்னு பெரியாரை போற்றி கொண்டாடுகின்றீர்களே, அந்த உங்களுடைய தந்தை பெரியாரு மவன் வாங்கின கடனுக்கு அந்த தந்தை வந்து கடன் அடைப்பாரா? யார் அடைப்பா? நீங்களும் நானும் தான் அடைக்கணும். உலக வங்கி நாளைக்கு வந்து இந்த அரசு திவால் ஆகுதுன்னு சொன்னா நாம தான் கை கட்டி வேடிக்கை பார்க்கணும். ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 லட்சத்துக்கு மேல 1.5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்குது திமுக. என்னடா கடன் வாங்கி பண்ணீங்க? சாலையை மேம்படுத்திருக்கியா? என் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுத்திருக்கியா? என் பிள்ளைகளுக்கு தரமான மருத்துவத்தை கொடுத்திருக்கியா? இன்னைக்கும் பாருங்க ஐயா ஸ்டாலினுக்கு நடந்து வாக்கிங் போகும் பொழுது, நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது மயக்கம் வந்துருச்சான். எங்கெங்க போறாரு? தனியார் மருத்துவமனைக்கு, காவேரி மருத்துவமனைக்கு போறாரு, அப்பல்லோ மருத்துவமனைக்கு போறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லை,
அவங்க அப்பல்லோ மருத்துவமனையில் போய் 2 கோடி ரூபாய்க்கு 2 இட்லி சாப்பிட்டாங்க. அவங்கள்ட்ட காசு இருக்கு, அப்பல்லோக்கு போறாங்க. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, தனியார் மருத்துவமனைக்கு போறாரு. கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லாம தனியார் மருத்துவமனைக்கு போனாங்க. இப்ப கடைசியா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜிங்க என்னங்க தப்பு பண்ணாரு? பாட்டிலுக்கு மேல ஏதோ 10 ரூபா காசு கூட வச்சு வாங்கிட்டாராம். இந்த இடி அதிகாரிகள் போய் நெஞ்சிலே நங்கு நங்குன்னு மிதிச்சு எங்க அண்ணன் பேண்ட்ல மூத்திரம் போற அளவுக்கு அடிச்சு அவருக்கு நெஞ்சு வலியை வர வச்சு அந்த செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி, மூத்திரம் போன தளபதி, பேண்ட்டுக்குள்ளே உச்சா போன தளபதி, அந்த தளபதி தனியார் மருத்துவமனைக்கு போறார். ஏங்க அரசு மருத்துவமனைக்கு போலன்னா, அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்து முடிக்கும் பொழுது அது எப்படி முடியும்னு தெரியலங்க. அதனால தனியார் மருத்துவமனைக்கு போறோம். அப்ப இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி, ஐயா நேருடைய சொந்தக்காரங்களே இருக்கட்டும், இல்ல திமுகவுடைய கழக உடன்பிறப்புகள் நீங்களாவே இருக்கட்டும், உங்க வீட்டுல உங்க பிள்ளை, இல்ல உங்க அம்மா, இல்ல உங்க சித்தி, உங்க மருமகன் யாரை வேணா வச்சுக்கங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்பு இல்லைன்னா எங்க போவாங்க? தமிழ்நாடு அரசு மருத்துவமனை. இங்க போனா என்ன? அரசு மருத்துவமனைக்கு. இப்போ லால்குடி அரசு மருத்துவமனைக்கு போங்க, தீவிர சிகிச்சை, தீவிர கண்காணிப்பு பிரிவு, 24 மணி நேரம் விபத்து மற்றும் காப்பீடு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அடிபட்டுட்டியா அப்படி உட்கார், டிடி போடுவோம், உட்கார், பொறுமையார். ஐயா மண்டை உடஞ்சி ரத்தம் போயிட்டு இருக்கு, அவ்வளோ அவசரமா இருந்தா ஜிஹெச்சுக்கு போ. அப்ப இது என்னதுங்க? இது ஜிஹெச்னு உனக்கு யாரா சொன்னா? இது சுடுகாடுறா, நாங்க புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம் சுடுகாட்டை, நீ அது தெரியாம இங்க வந்து படுத்திருக்க, அப்படிதான் கேட்பாங்க. அரசு மருத்துவமனை தரம் அப்படித்தானே இருக்கு. வாழுகின்ற அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, நீ அரசு மருத்துவமனைக்கு போலன்னா உன் நாட்டு மக்கள் எப்படி போவான்? கேட்டால் அரசு நடத்துகின்ற மருத்துவமனைகள் தரம் இல்லை, அரசு நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் தரம் இல்லை. 207 அரசு பள்ளிக்கூடங்களை இந்த 2025ஆம் ஆண்டு திமுக அரசு இழுத்து மூடி இருக்கு. ஏன்டா இழுத்து மூடினீங்கன்னா, அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாணவருடைய சேர்க்கை குறைஞ்சு போயிருச்சுங்க. ஏன் மாணவருடைய சேர்க்கை குறைஞ்சு போச்சு? அன்பில் மகேஷ் தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் பள்ளிக்கூடத்தில் மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்கு? உண்மையான காரணம் என்னன்னா, ஆசிரியர்களுக்கு இவங்க சம்பளம் கொடுக்கறது இல்லை, ஆசிரியர்களை அதிகமாக வேலை வாங்குறது. அந்த ஆசிரியர்களுக்கு அதிகபட்சமா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நீ பாடம் நடத்துறியா நடத்துறியா எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த ஓட்டுக்கு கணக்கெடுக்க போற வேலை, அப்புறம் எங்கேயாவது பரீட்சை நடத்தினாங்கன்னா நீ போய் சூப்பர்வைசன் பார்க்குற வேலை, மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நீ சம்பளம் கொடுக்குற, அந்த வேலையை அவங்கள பார்க்க விடுறதே இல்லை ஆசிரியர்களை. அந்த ஆசிரியர்கள் சரியாக மாணவர்களுக்கு பாடம் எடுக்காதனால இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து என் பிள்ளை தருதலையா போகணுமான்னு கஷ்டப்படுகின்ற, விவசாயம் செய்கின்ற, ஏழையா இருக்கிற, கூலி வேலை பார்க்கின்ற கூலி தொழிலாளி கூட தன்னுடைய மகனை எங்கேயாவது போய் தனியார் பள்ளியில் சேர்த்து படிக்க வச்சிடலாம், அவன் ஏதோ படிச்சு டிகிரின்னு வாங்கி எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டா நம்ம குடும்பத்தை காப்பாத்திடுவான் அப்படின்னு அவன் வேர்வையில ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அவன் உழைச்ச அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான். இவங்க வெக்கமே இல்லாம 207 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு அதுக்கு ஒரு கேள்வியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்கல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நீங்க கேட்க வேண்டாம், அவர் உதயநிதி ரசிகர் மன்ற செயலாளராக மாறிவிட்டார், சரி அவரை விட்டுருங்க. அந்த துறை சார்ந்த சிஇஓக்கள் இருப்பாங்கல்ல, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள்னு வச்சிருப்பீங்கல்ல, கவர்மெண்ட் காசு வாங்குன்ற, கவர்மெண்ட் காசு சம்பளம் வாங்குன்ற நபர்கள், அவங்கள யாரையாவது கூப்பிட்டு ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்கு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்காங்களா? அதெல்லாம் கேட்கல. ஆனா இந்த திமுக எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டது தெரியுமா? நான் இது அன்னைக்கு தம்பி மதன்ட்ட சொல்றேன், சும்மா திமுக திட்டிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஏன்டா அப்படின்னா அவர் எவ்வளவு கருணை உள்ளத்தோட இருக்கிறாரு திமுக. என்னடா அப்படி என்னடா கருணை காட்டிட்டாங்க? நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல எவனா குடிச்சு போனா குடிகாரன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு நல்ல பேரா வைக்கிறாங்க, அவங்க பேர் வைக்கின்ற பெரிய சாமிகளாக இன்னைக்கு திமுக மாறி போயிருச்சு. குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு திமுக கருணை காட்டுதுன்னு. அந்த கருணையோட நிறுத்திட்டா பரவாயில்ல, குடிக்கிற மக்கள் கம்மியாயிட்டானா. வெயில் காலத்துல இந்த பிராந்தி விஸ்கி இதெல்லாம் விற்பனை குறைஞ்சு போச்சு, பீரை அதிகமா வாங்கி குடிச்சிட்டான். இது எங்கேயும் நடக்கல, திருச்சி மாவட்டத்தில் நடந்துச்சு. திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங், போர்டு மீட்டிங் போடுறாங்க கலெக்டர் முன்னிலையில. நான் கூட பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறதுக்கு, அரசு பள்ளிக்கூடங்கள் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுகுது, அதை மேம்படுத்துறதுக்கு மாவட்ட ஆட்சியர் கோவப்பட்டு, அது யாரு முன்னாடி இருந்தார்ல அண்ணன் பிரதீப், நேருடைய பிஏன்னு சொல்லலாம், ஐயா நேருடைய பிஏன்னு எழுதி வச்சுக்க, அவர் கலெக்டர்லாம் இல்லை, அந்த பிஏ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நபர் மீட்டிங் போடுறாரு. மீட்டிங்கை போட்டு என்னங்க பேச போறாரு அப்படின்னா, டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாரும் வாங்க, மேனேஜர்லாம் வா, வரிசையா உட்கார வச்சிட்டாப்ல. உன் கடையில் எவ்வளோ வியாபாரம் நடந்துச்சு? ஐயா 180 பாட்டில் பிராந்தி வித்துருக்குதுங்கய்யா, 200 பாட்டில் விஸ்கி வித்துருக்குங்கய்யா, 600 பாட்டில் பீர் வித்துருக்குங்கய்யா. போன மாசம் 200 பாட்டில் பிராந்தி வித்தில, ஏன் 20 பாட்டில் குறைஞ்சிச்சு? ஐயா 400 பாட்டில் கூட பீர் வாங்கியிருக்கான், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ போய் மறுபடியும் என்ன பண்ற, இந்த 20 பாட்டில் வித்துட்டு வர்ற, டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாரு மாவட்ட ஆட்சியர். அந்த வேலையை செய்யலன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கடையினுடைய சூப்பர்வைசர் மேனேஜரை பணியிடம் நீக்கம் செய்யுதுங்க.
டாஸ்மாக் கடையில வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னு பணியிடம் நீக்கம் செய்கின்ற இந்த தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் குறைஞ்சிருச்சுன்னு இவ்வளவு கொதிக்கின்ற இந்த திமுக, ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், என்னைக்காவது மாணவர் எண்ணிக்கை கம்மியாயிருச்சு, மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறான், அவனுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம், விவசாயிகள் தொடர்ச்சியா கடனாயிட்டே வர்றான், அவன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவான், எங்கேயாவது இவங்க மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்களா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. உங்களுக்கு 500 கொடுத்தா 1000 கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க. அந்த மமதை நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வாக்குப்பட்டியில போய் நீங்க உதயசூரியனுக்கு தான் நான் இத்தனை வருஷம் போட்டேன், என் கையை அங்கதான் போகுதுன்னா தயவு செய்து அந்த கையை நறுக்கி எங்கேயாவது அடுப்புல வச்சிருங்க. அந்த கையை தேவையில்லை. அந்த கையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? குடிகாரர்களுடைய ஆட்சியாக மாறப்போதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு 3 பேர் 4 மணி நேரம் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான். காவல்துறைக்கு தெரியல. ஏன் தெரியல? பின்னாடி ஒருத்தன் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி செவுத்த ஒட்டி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக பிரைவேட் பார், அனுமதி வாங்காத மதுக்கடையை ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதை போய் பிடிச்சது யார் தெரியுமில? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தான். அவங்களே களத்துக்கு போய் இதுக்கு காரணம் என்னடான்னு தேடி பார்க்கும்போது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி சாராயம் வித்துக்கிட்டு இருக்கான் பிளாக்ல. அவனை போய் கண்டுபிடிச்சு அந்த கடையை அடிச்சு நொறுக்கி அவன் மேல வழக்கு போடு அப்படின்னு அவனை பிடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துக்குள்ள படிக்க போன மாணவியை ஒருத்தன் பாலியல் தொந்தரவு பண்றான். ஆனா வெக்கமே இல்லாம ஆக அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோரும், அதுவும் குறிப்பாக கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள் எல்லோரும் என்னை பார்த்து அப்பாடு கூப்பிடுறாங்க. அப்பாடு கூப்பிடுறதுல நான் பூரிப்பாயிட்டேன். இந்த வடிவேலு சொல்லல ஹி அப்படின்னு, அந்த மாதிரி பூரிப்பாயிட்டாரா அப்பான்னு கூப்பிடுறாங்களாம். எந்த அப்பனாவது பெண்களுக்கு இப்படி பாலியல் தான் வீட்டு பிள்ளை இப்படி கற்பழிக்கப்படும் போது வேடிக்கை பார்ப்பானா? எந்த அப்பனாவது? ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரு, நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். அந்த இரும்பு கரத்தை எங்கேயா போட்டீங்க? ஐயா நேரு இல்ல வேற யாராவது பழைய இரும்பு கடை எதுவும் வச்சிருக்காங்க, அந்த பேரிச்சம்பளத்துக்கு போட்டு வித்துட்டீங்களா? எப்போ உங்கள் இரும்பு கரம் வேலை செய்யும்? இரும்பு கரத்தை கொண்டு போய் பேரிச்சம்பளத்துக்கு போட்டாப்ல. தமிழ்நாடு முழுக்க கொலை, கொள்ளை, கஞ்சா வியாபாரம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் கையில கஞ்சா இருக்கு. அரசாங்கத்துக்கு தெரியாம வந்துருதா? கஞ்சா எங்க உற்பத்தி செய்யறாங்கன்னு தெரியாதா? இது கஞ்சா கூட பரவாயில்ல, எங்க வெளிநாடுகள்ல இருந்து கொக்கைன் கடத்துறான். யாருன்னு பார்த்தா திமுகவில் நிர்வாகியா இருக்கிறான். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், திமுகவினுடைய அயலகாணி பொறுப்பாளர். அவன் வெளிநாட்டில் இருந்து உள்ள கொண்டு வர்றான். மெத்தபைட்டமைன் போன்ற உயர்தக கஞ்சான்னு சொல்றாங்கல்ல, அந்த சரக்கை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விற்பனையில கொடுக்குறான் திமுகவினுடைய நிர்வாகி. அதை ஏன் நீங்க கண்டுபிடிக்கல? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்த முடியும். ஆனா அதெல்லாம் நமக்கு கவலை இல்லைங்க. நமக்கு தேவை நாடகம். அதிமுக மேல குறைய சொல்லி நாம தப்பிச்சுக்குவோம். அவங்க அதிமுக எதிர்கட்சியாக இருந்த அதிமுக எல்லா கேள்வியும் கேட்கணும், எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்ப அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஐயா அங்கிட்டு செங்கோட்டையும் போயிட்டாப்ல, அடுத்து எஸ்பி வேலுமணி போயிடுவாரா மாட்டாரா? அவரை எப்படி பிடிச்சி வச்சுக்கலாம்? கொங்கு பெல்ட்டே பறி போயிருமே. ஏற்கனவே பல பேர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. வைத்தியலிங்கத்தம் வெளில போயிட்டாப்ல. இந்த மாதிரி நபர்கள் அதிமுகவில் இருப்பவங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வேலை செய்யறார். அந்த அதிமுக கட்சியை காப்பாற்றணும். அந்த கட்சியை அப்புறம் காப்பாத்துறாங்க. யார்? நாட்டு மக்களை யார் காப்பாத்துறது? இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அனுதினமும் நடக்குது. ஒரு வார்த்தை, ஒரு கண்டனம், ஒரு அரசை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு போராட்டம், எதையுமே செய்யறதில்ல. என்னப்பா நீ உட்கார். அப்ப எந்த இடத்திலும் மக்கள் பக்கம் நிக்கவே மாட்டோம் அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம். ஏன்னா அதிமுக புனித கட்சி கிடையாது இல்ல. அவர்கள் இருக்கும் பொழுதும் ஆத்துமணல் கொள்ளை, அவர்கள் இருக்கும் பொழுதும் கல்வி நிலையங்கள் இப்படித்தான் இருக்குது. அவங்க இருந்தப்பையும் இப்படித்தான். திருவள்ளூர் மாவட்டத்தில் போன வாரங்க அரசு பள்ளிக்கூடம் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறந்து போயிட்டான். உடனடியா அரசாங்கம் அறிவிக்குது 10 லட்சம் ரூபாய் நாங்க அவருக்கு பணம் கொடுக்குறோங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா சரியா போயிருமா? அடுத்து எந்த புள்ள தலையிலையும் கல்லு விழக்கூடாது. அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடத்தை தரம் உயர்ந்ததாக மாற்றணும். அதுதானே ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. பள்ளிக்கூட சுற்றுச்சுவரை இழந்து விழுந்தாலும் 10 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் 10 லட்சம். இது என்ன மாதிரியான கணக்கு? காடுகளில் மாடு மேய்க்க போற மக்களை அங்க இருக்கிற காட்டு விலங்குகள் தாக்கி செத்தாலும் 10 லட்சம், கொழுப்படுத்து சாராயம் குடிச்சு செத்தாலும் 10 லட்சம். அப்படின்னா இது என்ன மாதிரி மனநிலை? யாருடைய வரி பணத்தை நீங்க யாருக்குங்க கொடுக்குறீங்க? அப்ப இதையெல்லாம் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கணும். இதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. தேர்தல் நேரங்களில் நோட்டுக்கு சீட்டுக்கு பேரம் போகின்ற இந்த ஆட்சியாளரை நம்பி எந்த பயனும் இல்லை. நீங்கள் திருந்திக்கங்க. அடுத்த முறை வாக்கு செலுத்த போகும் பொழுது உங்க வீட்டு பிள்ளைகளை கண்ணெதிரில் நிறுத்தி பாருங்க.
இங்க காற்று மாசுபட்டுக்கிட்டு இருக்கு, குடிநீர் மாசுபடுது, புற்றுநோய் வருது, அதிகமாக குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருது, தாயினுடைய பால் விஷமாக மாறிடுச்சு, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, இவ்வளவு இயற்கை வள சுரண்டல் நடக்குது, ஆத்துமணல் பறிபோகுது, கனிம வளங்கள் பறிபோகுது, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழவே முடியாத நிலைமைக்கு இந்த மக்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இது விழிப்புணர்வு அடைய வேண்டியது உங்களுடைய கடமை. யாரு மண்ணுக்காக பேசுறா, யாரு மக்களுக்காக பேசுறா, யாரு வாக்குக்காக பேசுறா அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொண்டு வருகின்ற 26 தேர்தலில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்க. நான் திமுகவுக்கு தான் போடுவேன், நான் அதிமுகவுக்கு தான் போடுவேன் அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு சொந்தமாக ஒரு சின்ன இடத்த வாங்கி அந்த இடத்துல 6க்கு 3 ஒரு நிறைய பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள உள்ள போய் படுத்து நீங்களே மண்ணை போட்டு படுத்துக்கங்க. இவங்க வந்தாங்கன்னா உங்க பாடியை கூட விட்டு வைக்க விட மாட்டான். ஏன்னா கிட்னி திருடுற குரூப் நெருங்கிருச்சு, பக்கத்துல மணச்சநல்லூர் வரைக்கும் வந்துருச்சு. லால்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வருவாங்க. இந்த வடிவேல ஒரு படத்துல கூப்பிட்டு வம்புல் பாருல, ஏய் மீச என்ன பெருசா மீச வச்சிருங்க வா அப்படின்னு வம்புல் பாருல ஒரு சின்ன பொடியன் பக்கத்துல உட்காந்துட்டு சொல்லுவார்ல, ஏ என்னையா சின்ன பையன் உன்னை போட விடான்னு பேசுறான், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உட்காந்துருக்க அப்படின்னு. திமுக காரங்க வருவாங்க, அண்ணன் கதிரோட ஆட்கள் வருவாங்க, வண்டியை எடுத்துட்டு வந்து எங்கேயாவது டீ கல்ல உட்காந்து நம்ம ஆளுங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது வறண்ட இழுத்து கூட்டு போய் கிட்னியை திருடுவான், எல்லா பொருளையும் விற்பான். அடுத்து இதுவே இப்படி இன்னும் அடுத்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை, மூளை மாற்று அறுவை சிகிச்சைலாம் வந்துச்சுன்னு வைங்க, மொத்தமா முடிஞ்சு குடலு குந்தானி எல்லாத்தையும் உருவிட்டு தான் இவங்க விடுவாங்க. அதுல இருந்து பாதுகாத்துக்கணும்னா திமுகவுக்கு நான் ஓட்டே போட்டு தீர்வேன்னா நீங்களே குளிய தோண்டு புள்ள போய் படுத்துக்கங்க. அது நாசமா போய் மண்ணுக்கு போனாலும் பரவாயில்ல, உரமாவது மாறும். இவர்கள்ட்ட வாக்கு செலுத்தி உங்களுடைய வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள். இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த புது கூட்டம் ஒன்று வந்துச்சுல்ல, அந்த புது கூட்டம் உள்ள வந்துட்டு நாங்கள் 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறோம். அவங்கள்ட்ட கேட்குறேன், 5 கொள்கை தலைவர் யாரா சொல்றா? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, நாங்க தளபதியை பார்க்கணும், நேரம் ஆயிடுச்சு, நாங்க போறட்டே 5 கொள்கை தலைவர் யாரா, அவங்க கட்சியினுடைய கொள்கை என்னடா, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. நாங்க அரசியலுக்கு வந்ததே கொள்கைக்காக தான். சரி என்னடா கொள்கை, யாரடா எதிர்க்கிறீங்க? எங்களுடைய கொள்கை எதிரி திமுக, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி யாரா? கொள்கை எதிரி பாஜக. கொள்கைனா என்ன, அரசியல்னா என்ன சொல்லு? கொள்கைகளை முன்னிறுத்தி மக்களுக்கு அரசியல் செய்து அதிகாரத்தை கைப்பற்றி உன்னுடைய கொள்கைகளை சாத்தியப்படுத்துது, அதுக்கு பேர் தான் அரசியல். கொள்கைனா என்னன்னு தெரியல, அரசியல்னா என்னன்னு தெரியல. முதல் மாநாட்டில் 5 தலைவர்கள், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், அப்புறம் வேலு நாச்சியார், அப்புறம் ஐயா காமராஜர். முதல் மாநாட்டில் 5 பேர். இந்த 5 பேரை விட்டு அடுத்து 2வது மாநாடு போட்டாப்ல இப்ப மதுரையில். அதுல யாரை பார்க்குறா அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு திமுகல இருந்து அண்ணாவை உருவிட்டாப்ல, இங்கிட்ட அதிமுகவுல இருந்து எம்ஜிஆரை உருவிக்கிட்டாப்ல. 2 பேரையும் வச்சு இவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ப்ரோ. 1977 என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? 1967 என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? 62 என்ன ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, 72 யார் ஆட்சிக்கு வந்தா, 72 ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி தான் இவ்வளவு கேடுகளுக்கும் காரணம். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு. அந்த எம்ஜிஆர் தான் முல்லை பெரியார்ல தமிழர்களுக்கான உரிமையை பறிகொடுத்து முல்லை பெரியாருடைய அணையை கொண்டு போய் கேரளாக்காரன்ட்ட கொடுத்து இன்னைக்கும் அங்க வாழுகின்ற தமிழர்கள் அச்ச உணர்வோடு வாழ்றதுக்கு காரணம் அதே ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான். இதெல்லாம் தெரியுமா? எதுவும் தெரியாது. கொள்கையை கேட்டா தெரியாது. அதுல முந்தான ஒருத்தன் சொல்றான், இந்த ஈரோடு கூட்டத்தில் அம்பேத்கர் படத்தை காமிச்சு கேட்குறாங்க, ஏ இது யாருன்னு தெரியுமா? இவர் கண்ணாடி போட்டிருக்காரு, இவர் யாருன்னு தெரியலங்கிறான். கட்சி துண்டு போட்டிருக்கான், வேற யாரடா நீ தலைவர்னு சொல்ற? இவர் இருக்காரு பாருங்க, யாரு? விஜய் படத்தை காமிச்சு இவர் தாங்க தலைவர். சரி என்னடா பண்ணாரு அப்படின்னா, அவர் நல்ல டான்ஸ் ஆடுவார் தெரியுமா, ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவர் கொடுப்பாரா? டே அம்பேத்கர் செத்து போயிட்டாரா, அவர் செத்து போய் பல வருஷம் ஆச்சுரா. அம்பேத்கர் இப்போ வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கணுமா இவங்களுக்கு? அங்கிட்டு பெரியார் படத்தை காமிச்சு நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, பெரியார் படத்தை காமிச்சு இவர் யாருன்னு மட்டும் கேளுங்க, இவரை தெரியாது. எஸ்.ஏ. சந்திரசேகர் இருக்காருல, விஜயோட அப்பா, அவங்களுடைய அப்பாவோட அப்பா, அவருக்கு பாட்டா வேணுங்க பெரியார். அவங்க தான் கொள்கை பேரன்கள். நாங்க கேட்கிறோம், அம்பேத்கர் வெள்ளக்காரன் இருந்து விடுதலை பெற்ற பிறகு சமூக நீதி கோட்பாட்டை முன்வைத்து இங்கு சனாதன பிரச்சனைகள் இருக்குன்னு இந்து மதமே வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து பௌத்த மதத்தை தழுவினார். அது ஒரு கோட்பாடு. இவர் பெரியார், அவர் அந்த எக்ஸ்ட்ரீமா, இவர் பெரியார் இந்த எக்ஸ்ட்ரீம். எனக்கு கடவுளே கிடையாது, நான் யாரையும் மதிக்கவே மாட்டேன், எனக்கு எதுக்கு கடவுள் அப்படின்னு பேசுறவர் இவர். இவங்க 2 பேரும் கொள்கை தலைவர்கள். வெள்ளக்காரன் இடத்துல விடுதலை நீ கொடுக்காத, விடுதலை நீயே வச்சுக்க, நீ தான் எனக்கு ரோடு போட்ட, நீ தான் எனக்கு பாலம் கட்டின, நீ தான் எனக்கு ரயில்வே தண்டவாளங்கள் கட்டி கொடுத்த, அதனால நீயே ஆட்சியில இரு சொன்னது யாரு? பெரியார். இந்த பக்கம் யாரு? வேலு நாச்சியார்.
வெள்ளக்காரனை 8 ஆண்டுகள் பதுங்கி இருந்து தன்னுடைய கணவருடைய மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக இழந்த நிலத்தை மீட்ட இந்தியாவிலேயே உலக வரலாற்றிலேயே முதல் போர்ப்படை தளபதி பெண்மணி அம்மையார் வேலு நாச்சியார் சுதந்திரத்துக்காக போராடியவங்க. அவங்கள கொள்கை என்னங்கடா, ஏதாவது ஒரு பக்கம் உருட்டுங்கடா. இங்கிட்ட அதையும் சொல்றாங்க, விடுதலை கொடுக்காதுன்னு சொன்ன பெரியாரும் கொள்கை தலைவர், விடுதலைக்காக போராடிய அம்மையார் வேலு நாச்சியாரும் இவங்களுக்கு கொள்கை தலைவர். அந்த பக்கம் காமராஜரை தூக்கிக்கிட்டாங்க. காமராஜரை இழிவுபடுத்தி முக்தார்னு ஒருத்தன், இந்த மூலகட்ட முக்தார்னு ஒருத்தன் இருக்கான். அவன் அவ்வளவு ஆபாசமா பேசுறான். காமராஜர் ஆட்சியில கள்ள நோட்டு அடிச்சாங்க, என்னமோ இவனும் இவங்க ஆத்தாலும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து எண்ணி கொடுத்தது மாதிரி இந்த முக்தாருங்கிற நாய் பேசுறான். இந்த டிவிக்கேங்கிற கட்சி இருக்குதுல்ல, ஐயா விஜய் அவர்கள் நல்ல நடனமாடக்கூடியவர், ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கக்கூடியவர், நல்ல டயலாக பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி 4 நிமிஷமா இருந்தாலும் நாக்க போட்டு நக்கி திரிவார்ல, அவரு ஒரு வார்த்தை கொள்கை தலைவர் காமராஜரை முக்தார் எப்படி நீ இழிவுபடுத்தலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது ஒரு கண்டனம் கேட்டீங்கன்னா அவர் சைலன்ஸா இருக்காரு ப்ரோ. அவங்களுக்கு தெரியல, ரொம்ப சைலண்டா இருக்காப்ல. சைலண்டா இருந்தா என்ன பண்ணுவாப்ல, அவர் இப்ப சொல்ல மாட்டாரு, எப்ப சொல்லுவாரு, தேர்தல் நேரத்தில் எங்க கொள்கையை சொல்லுவோம். சரி, தேர்தல் நேரத்தில் கொள்கையை சொல்றதுக்குண்டா ஆட்சிக்கு வந்தா என்னடா செய்வீங்க? அது சைலன்ஸ், சஸ்பென்ஸ். இந்த படம் பார்த்து கடைசி நேரம் வரைக்கும் படத்துல நுனி சீட்லயே உட்கார வச்சிருப்பாங்களா, கிளைமாக்ஸ்ல என்ன நடக்கும், ஹீரோயினை காப்பாத்திடுவானா மாட்டானா, இல்ல ஹீரோயினை கொலை பண்ணி வில்லன் கடத்திட்டு போயிடுவானா அப்படின்னு கடைசி நொடி வரைக்கும் உட்கார வச்சிருப்பான்ல, அப்படி சஸ்பென்ஸாவே வச்சிருப்பாங்களாம். அவங்க கூட சஸ்பென்ஸா இருந்து நமக்கு ஹார்ட் பிபி எல்லாம் ஏறி போய் நம்ம எங்கிட்டாவது போய் சாவ வேண்டியதான். அந்த கூட்டம் ஒண்ணு. அரசியல் நான் என்னன்னு தெரியல, கொள்கை நான் என்னன்னு தெரியல, செவிலியர்கள் போராடுறேன், கேள்வியே இல்லை அவங்களுக்கு, அதை பத்தி கவலையே இல்லை. யாரு வேணாலும் போராடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க ஆட்சிக்கு வருவோம். எத்தனை சீட்டா ஜெயிப்பீங்க? 266 சீட்டை நாங்க ஜெயிப்போங்க. கட்சிக்கான இதே தொகுதியே 234 தாண்டா இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வியாக்கியானமா ஒன்று சொல்லுவாங்க, சத்தியமா நீங்க டிவி காரண்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியை விட்டுட்ட அதுல இருக்கிறதையும் சேர்த்து நாங்க சொன்னோம்பா, நாங்க விவரமான ஆள் தான், உங்களுக்கு தான் அரசியல் தெரியல சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு 20 தொகுதியில ஜெயிச்சிட்டா போதும் நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம். அப்படிங்களா? காரைக்குடி ஆட்சியா? எந்த ஆட்சியை போய் பிடிப்ப? ஒன்னும் தெரியாத தத்துவ கூட்டம், அது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம். அது அதுல சொன்னா ஒரு கோபம் வருது. நாங்க என்ன பேசினா உங்களுக்கு என்ன? எங்களை தற்குறிங்கிறீங்க, நாங்க ஆச்சரிய குறி, அதிகார குறி, நாங்கள அறிகுறி, கைய விரி, முதுக சொறி, அங்கிட்டு போய் ஓரமா உட்காந்து குமுறி போறி போ. அங்கிட்டு உன்னை யாரு கூப்பிட்டா? உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. என்ன உச்சத்தை விட்டுட்டு வந்த? ஜனநாயகன் படத்தை நாளைக்கு வேணாம் இழுத்து மூடிடுவியா? ஜனநாயகன் படத்தில் நீ என்ன கருத்தை சொல்ல வர்ற? திமுக கொடுங்கோன்மையான ஆட்சி கொடுத்துருக்குன்னு சொல்லிடுவியா? உன்னால எதிர்த்து பண்ணிட முடியுமா? திரையரங்கு கொடுக்க மாட்டான், நெருக்கடி கொடுப்பான். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா தலை வாங்குற ஒரு படம் டைம் டு லீடு, ஒரு வாசங்க. இவங்க எப்படின்னா விஜய் படத்துல பாஞ்சு அடிக்கிறது மாதிரி களத்துல பாஞ்சு அடிச்சிருவாருங்க. ஸ்டாலின் மண்டையில அப்படி காலை அண்டை கொடுத்து ஸ்டாலின் கழுத்தை இப்படி ஒரு திருவிடுவாருங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். டேய், உங்களுக்கு பழசு வேணா காணொலி தர்றோம்டா. அம்மையார் ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது தலைவான்ற படம், கீழே டைம் டு லீட்னு ஒரே ஒரு வாசகம். அம்மையார் ஜெயலலிதா காதுக்கு போச்சா என்னன்னு கூட தெரியாது. எப்படி தெரியுமா நின்னாரு உங்க தளபதி? மா, நாங்க உங்க வெற்றிக்காக அணிலா பாடுபட்டோம்மா, கொஞ்சமாவது எங்க மேல ஈவிரக்கம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை கொஞ்சம் விடுங்கம்மா. இன்னும் நிறைய விஷயம் நாங்க சொல்றது இல்லை. அந்த தலைவா படத்தை ரிலீஸ் அப்பதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு திருமணம். அந்த வேலை போயிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் கேட்கிறாரு, ஏன்ட்ட நான் பார்த்துருக்கேன், அண்ணன் பேசும்போது நான் கூட இருந்தேன். யாரு? உங்கள் தளபதி ஸ்டாலினை பார்த்தா அப்படி நேருக்கு நேர் முட்டு சண்டை போட்டுருவாரு, மோடியை பார்த்தா மண்டை அண்டை கொடுத்து தள்ளி விட்டுருவாருன்னு பேசுறல்ல அவரு. தம்பி, அந்த தலைவா படத்தில் ஏதோ பிரச்சனை நான் பேசி வரேன்டா அப்படின்னு அண்ணன் சொன்னதுக்கு நோ வேணாம்ண்ணா அண்ணா தயவு செய்து வேணாங்கண்ணா, அண்ணா விட்டுங்கண்ணா, அண்ணா வேணாங்கண்ணா, எதா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்னா, அண்ணா பாவம்ண்ணா, அண்ணா ப்ரொடியூசர் ரொம்ப பாவங்கண்ணா அப்படின்னு பம்புனாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அரசியலுக்கு வரல, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அரசியலுக்கு வரல. கருணாநிதி மகன் பேக்குங்கிறதுனால, அவர் ஒரு பைத்தியங்கிறதுனால, அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால சும்மா இஷ்டத்துக்கு ஏறி போட்டு மிதிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதை பேசுறோம் நம்மள சொல்லுவாங்க திமுகவுடைய கைகூலி பாருங்க, ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசுறாரு. டேய், அது எங்க சனிக்கிழமைடா, நாங்க தான்டா அடிப்போம். அதை நீ எப்படி அடிக்கலாம்? நாங்க அடிப்போம். அவர் எங்காலு நாங்க வச்சு செய்யறதுக்கு தான் அவர் முதலமைச்சராகவே வந்திருக்கிறாப்ல. அவருடைய அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வர்றாப்ல, அவரையும் வச்சு செய்வோம். உனக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்கள் சொல்றோம்ல, இவ்வளவு நேரம் நான் பேசினேன்ல, கையில துண்டு சீட்டு இருக்கா, எழுதி இருக்கிறேன்னா, எதுவுமே இல்லாம பேசுறேன்ல, எதுவுமே இல்லாம விஜய் அவர்களை ஒரு 2 நிமிஷம் பேசி மக்கள் பிரச்சனை பேசிட சொல்லிடு. நாம் தமிழர் கட்சியில மேடை ஏறி பேசுறதையே நான் நிறுத்திடுறேன். ஒரு நாள் பேசுவாரா? துண்டு சீட்டு பறந்து போச்சுன்னா என்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியாது. உண்மையிலுமே பார்க்கும்போது பாவமா இருக்கு, பல பேருக்கு தெரியாது. நானும் விஜய் ரசிகனா இருந்த வந்தேன், அந்த பைத்தியத்தை ஃபாலோ பண்ண பைத்தியத்தில் நானும் ஒரு பைத்தியமா இருந்தவன் தான். ஆனா இப்ப பார்க்கும்போது தெரியுது, மேல ட்ரோன் கேமரா பறக்குது,
ஆக்சுவலாக அந்த டைலாக் நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னோம். ஸ்டாலின் எங்கேயாவது தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது ட்ரோனை கொண்டு போய் பக்கத்தில் விட்டுறாதீங்கடா, துண்டு சீட்டு பறந்து போயிடும். அவர் அப்பா பேர் கருணாநிதிங்கிறதுக்கு பதிலாக அண்ணாதுரைன்னு படிச்சு விடுவார், தயவு செய்து நீங்கள் அவர் பக்கத்தில் ட்ரோனை கொண்டு போகாதீங்கடா, விக்கு பறந்தோம்னா நாங்கள் கிண்டல் பண்ணோம். ஆனால் அது எங்கே பழிச்சிருச்சுன்னா, இங்கே தாவேக்கா இந்த டிவிகே குரூப் இருக்குல்ல, இவங்களுக்கு பழிச்சிருச்சு. ட்ரோனை பக்கத்தில் விட்டாங்க, பேப்பர் பறந்துருச்சு. பாண்டிச்சேரியில் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னு இங்கிட்டு பறந்துருச்சு. ஐயோ எந்த ஊரில் ரேஷன் கடை இல்லைன்னு தெரியலையே அப்படின்னு தேடுறாப்புல, 2 நிமிஷம் தேடுறாப்புல, ஐயோ எங்க காணோம், பக்கத்தை காணோம், ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இப்ப பாண்டிச்சேரியில் நல்லாட்சி கொடுக்குறாங்க தெரியுமா? டேய் ரேஷன் கடை இல்லைன்னா, ரேஷன் கடை இல்லைன்னா ஆட்சியை தான்டா நீ குறை சொல்லணும், எல்லாம் நல்லாட்சி கொடுக்குறாங்கன்ட்ட டப்புன்னு அப்படின்னா அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டேன் பார்த்து இல்லை சிக்ஸரு அப்படின்னு எங்க தளபதி பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க. இது ஒரு கூட்டம். தத்துவத்தை தலைமையேற்று நிற்காத எந்த கூட்டமும் அரசியல்ல வெல்லாது. இதுக்கு முன்னாடி ஐயா கமலஹாசன் வந்தார், வெற்றி பெற்றுட்டாரா? தத்துவ புரிதல் இல்லை, கோட்பாடு இல்லை, தனிச்சு நிற்க முடியல, தனிப்பெரும் ஆற்றல் இல்லை. அவர் நம்பல. அவர் யாரை நம்பினாரு? அந்த டிவி உடைச்ச ஒரு வீடியோவை நம்பி இருந்து கடைசியில் திமுக கிட்டே போயிட்டார். நான் மையமா தான் நிற்பேன். இப்போ 2 பேருக்கு நடுவில் தான் நிற்கிறாரு, மையமா தான் இருக்காரு. இங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இங்கிட்டு ஸ்டாலின் இருக்காரு. யாரு காலில் விழுந்தா நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? இந்த கால தொட்டா 1, இந்த கால தொட்டா 2, அப்படி நடுவில் நின்றுட்டு இருக்கிறாப்புல. எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, தாக்கு பிடிக்க முடிஞ்சா? கேட்டா அண்ணன் சீமான சொல்லுவாங்க, அவரு நடிகர் தானே. டேய் அவர் இங்க நடிப்பை விட்டுட்டு வந்து நாங்க உச்சத்தை விட்டுட்டு வந்தங்க, 200 கோடியை விட்டுட்டு வந்தங்க, அப்படி வரல. 2009 கண்ணெதிர்க்க எங்கள் தாய் தகப்பன்கள், எங்கள் பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டதை பார்த்து, ரத்தமும் சதையுமாக கடந்த ஈழத்தமிழர்களுடைய அந்த படுகொலையை பார்த்து, இதுக்கு மேல கருணாநிதியை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்கு மேல ஜெயலலிதாவை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்கு மேல காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியை நம்பி பிரயோஜனம் இல்ல, இன்னைக்கு மேல வைகோ நம்பி பிரயோஜனம் இல்ல. நாமே களத்துல இறங்கி அடிச்சாதான் இவனுக்கு வலிக்கும், சிங்களம் பயப்படுவான்னு புலிக்கொடியை அன்னைக்கு ஏத்தணும். அன்னைக்கு சொன்னோம், இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இந்த நாய்களோடு ஒரு காலமும் அரசியல் பங்கீடு, தொகுதி பங்கீடு கிடையாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் தனிச்சு நிக்கிறோம். 10 ஆண்டுகள் தேர்தல் அரசியல், 2016, 19, 21, 24 4 தேர்தலில் கடந்துட்டோம். 5வது தேர்தலில் களம் வைக்கிறோம். இப்பயும் சொல்றோம், தனிச்சு தான் நிற்போம். ஏனால் நாங்கள் புலியை சின்னமாக ஏந்தியவர்கள், புலியை கொடியாக ஏந்தியவர்கள். எங்களுக்கு புலியின் தனித்துவமும் இருக்கு. புலி பாஞ்சு அடிக்கிற மாதிரி எங்களுக்கு அடிக்கவும் தெரியும். தேர்தல் காலத்தில் பார்ப்ப திமுகவினுடைய இந்த தகுடு தத்தாங்கள் எல்லாத்தையும் தேர்தல் நேரத்தில் வெட்ட வெளிச்சமாக்குவோம். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த ஆட்சி அதிகாரம், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம். அந்த அதிகாரத்தை உங்கள் வீட்டு பிள்ளைகள், எளிய பிள்ளைகள் எங்கள் கைகளில் கொடுக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள், தம்பி நெடுங்கூர் மதன் அவர்கள் இந்த களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞர், உங்களுக்காக சட்டமன்றத்தில் போய் யாரும் வாதாடல. சட்டமன்றத்துக்குள்ள உண்மையான வழக்கறிஞர் உள்ள போனா என்ன நடக்கும்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்து முதலமைச்சராக இருந்தாலும் சரி, தம்பி மதன் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனா ஸ்டாலினுக்கு உள்ள ட்ரௌசருக்குள்ள மூத்திரம் போற அளவுக்கு பயம் வரணும். உங்கள் தொகுதியை பத்தி சட்டமன்றத்தில் பேசினா தம்பி மதனுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.